குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 36. இனியதொரு வட்ட மீறாரே ஆகும் இடக்கலையும் பிங்களையும் சுழினை தீயாம் கனிவாக கலந்த மதி கருவேயாகும் காரமுடன் சாரன் தானதுவே ஆச்சு தனியாகும் தாரணையும் தத்துவ கோட்டம் தானடங்கும் மார்க்கமதை தவறாமல் தான் இனிவாக விடுத்துரைப்பேன் இகத்தில் காண இகபரமும் ஒன்றாக இலங்குமிட்டம். இனிமையான ஒன்றில் உள்ள வட்டமே 12 கலையாக விளங்கும் சூரியன் ஆகும். அதன் நடுவிளங்கும் சுழுமுனை சுடரில்தான் இடக்கலையும் பிங்களையும் நடந்து வருகின்றது. அங்குதான் அமிர்தம் இனிமை நிறைந்த கனியை போல் உள்ளது. அதுவே அறிவாக இருந்து கருவாக விளங்குகின்றது. அதுவே அகாரமாகவும் உகாரமாகவும் உடல் உயிர் ஆகி உள்ளது. தன்னந்தனியாக நின்ற தான் என்ற அந்த ஒன்றிலேயே தாரணை செய்து தியானியுங்கள். 96 தத்துவங்கள் கொண்ட உடம்பில் நான் என்ற அகங்காரத்தை அடக்கி தியானம் செய்யும் மார்க்கத்தை மறைக்காமல் இந்த உலகில் உள்ள அனைவரும் நலம் பெற இனிதாக எடுத்துரைக்கின்றேன். உடம்பினில் உயிரும் யுகத்தினில் பரமும் ஒன்றாக இலங்கும் இடத்திலேயே இஷ்டம் வைத்து யோகஞான சாதகத்தில் ஈடுபடுங்கள். பாடல் 37. இட்டமுடன் சடமதனில் எழுந்த வாசி இழுத்து அடக்க தந்திரந்தான் இதமாய் சொல்வேன் நிட்டையுற இருவாசல் வடமேருச்சி நிலை பெருக கும்பகத்தில் வசமாய் தாக்கி நட்டமின்றி பூரகத்தில் சொருவிடாமல் நயமாக மாத்திரைத்தான் 4 கூட்டி கட்டமர ரேசகத் கிளங்காதேற்ற காலென்ற ரவிமதியும் கருவே நாதம். விருப்பமுடன் யோக ஞான பயிற்சி செய்யும் சாதகர்களுக்கு மூலாதாரத்தில் இருந்து எழுந்து மேலேறும் மெய் வாசியை இழுத்து நிலை நிறுத்தி அடங்கும் தந்திரத்தை இதமாக சொல்கின்றேன். தியானம் செம்மையுற அகாரம் உகாரம் என்ற 2 வாசல்களில் வடக்கில் மலை உச்சியான இடத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக ஞான நிலை பெருக அங்கேயே கும்பகத்தால் வாசியை நிறுத்தி தாக்கி நில்லுங்கள். பிராணன் வசமாகுவதை உணரலாம். அப்பிராணன் நஷ்டம் ஆகாமல் பூரகத்தினால் சரம் விடாமல் நயமாக 4 மாத்திரை கூட்டி மேலேற்றுங்கள். கும்பகத்தில் பிராணனை எவ்வளவு சேர்க்க முடிகிறதோ அவ்வளவு நேரம் நிறுத்தி வைத்து பின் லகுவாக ரேசகத்தில் இறக்குங்கள். இதுவே வாசியோகம் செய்யும் முறை. இக்காற்றே சூரிய சந்திர கலைகளாக சுழுமுனையில் சேர்ந்து கருவாகி வாசிநாத சப்தத்துடன் ஒலிப்பதை கேட்டு உணர்ந்து ஈசனையே எண்ணி தியானம் செய்யுங்கள். பாடல் 38. நாதமதில் இறக்காமல் நன்றி தீட்டி நடுவனையில் அணையாது மாவை போட்டு வேதமேனும் பொருளான பொக்கிஷந்தான் விந்துதித்த விடமதனில் புதுமை தோன்றும் வாதகல வட்டமதை மறந்திடாமல் வழுவாது வாசி என்ற பரியிலேறி சாதனைகள் செய்து வர சடந்தான் நிற்கும் சந்தேகமில்லை சரம் வழுவாம் அச்சே. அந்த நாத சப்தத்துடன் வரும் வாசியை விட்டுவிடாமல் அதை நன்கு தீட்டி நடுவனையை விட்டு நீங்காது என்ற மகாரத்தில் பூட்டி நில்லுங்கள். வேதங்களாக விளங்கும் இடத்தை அறிந்து வேதங்கள் யாவும் கூறும் மெய்ப்பொருள் அதுவென உணர்ந்து கொள்ளுங்கள். இதுவே இப்பிறவியில் நமக்கு கிடைத்த பூரண பொக்கிஷம் ஆகும். விந்து உதித்த இடம் அதுவே என்பதை தெளிந்து தியானித்தால் கண்களில் பல புதுமையான காட்சிகளும் அனுபவங்களும் தோன்றும். இப்பிறவி துன்பங்கள் யாவும் அகல பூஜ்யமாக உள்ள பூரணத்தை இவை பொழுதும் மறவாமல் முறை பிசகாது வாசி என்ற குதிரையில் ஏறி இச்சாதனையை செய்து வர ஒரு கேடும் ஏற்படாமல் உடம்பு உறுதியாக நிற்கும். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. வாசி லயத்துடன் சேர்ந்து வலுவாகி சரம் பார்க்க உடம்பின் அச்சாக நிற்கும் உயிரும் மேம்படும். பாடல் 39. அச்சு மட்டம் தான் அடங்கி அதிகம் போக 5 எழுத்தே யோதி வர அருள் தான் உண்டு பச்சமுடன் 21
24,600 அப்புறமே அகன்றிடாது இச்சையும் ரெட்டிக்கும் ரெட்டியாகி இருவாசலிதமாக இலங்கி பூக்கும் தச்சனுலை திறந்து தடத்தங்கியாகும் தவறாது புறநந்தா அகத்தில் கொஞ்சம் அச்சுமட்டம் என்ற உயிரில் வாசியை சேர்த்து ஐம்புலன்களையும் அடக்கி நில்லுங்கள். அதற்குள் போக சிவயநம 5 எழுத்து மந்திரத்தை மௌனத்தில் ஊன்றி ஓதிவர ஈசன் அருள் உண்டாகும். அன்பே சிவம் என உணர்ந்து தியானியுங்கள். ஒரு நாளைக்கு ஓடும் 21,600 மூச்சும் அவ்விடத்தை விட்டு அகலாது. நாம் நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறி ஆயுளும் கூடி இரட்டிப்பாகும். சந்திர சூரிய கலைகள் இதமாக இலங்கி கண்களில் ஒளி பிரகாசிக்கும். தச்சனின் உலையில் கொதிக்கும் கனல் போல மூலாதாரத்தில் இருந்து தனஞ்சயன் எனும் வாயு எழும்பி சுழுமுனை வாசலை திறந்து முதுகுத்தண்டின் வழியே மேலேறி அனலாகிய பிராணனுடன் தவறாது கலந்து பூரணத்தில் சேர்ந்து அகத்தில் பேரின்பம் என்னும் ஆனந்தத்தை தரும். பாடல் 40. கொஞ்சிடுமே ரவிமதியுங் குமுகுமென்று குறையாமல் சயனித்து இருகால் நீட்டி துஞ்சாமல் இடக்கையை முடிமேல் வைத்து துளங்கு சுழி பிரணவத்தை தொகுத்து நாட்டி அஞ்சாமல் கேசரத்தில் மனத்தை வைத்து அமைதியுடன் வாசிதனை சமமாய் தாக்கி பஞ்சமர பராபரனை தரிசித்தேதான் வாதையின்றி தூங்காமல் தூங்கிக்கானே. அந்த ஆனந்த நிலையில் சந்திர கலையிலும் சூரிய கலையிலும் வாசி குமு குமுவென்று பொங்கி எழுந்து விளையாடும். அதனை அனுபவத்தால் அறிந்து இரு கால்களையும் நீட்டி படுக்கையில் இருந்து கொண்டே சோம்பல் இல்லாமல் இடக்கையை தலையணையாக தலையில் வைத்து ஒளி துளங்கி பிரகாசிக்கும் சுழுமுனையில் வாசியை பிரணவ மந்திரத்தால் இ ஓ ஆ என தொகுத்து நாட்டுங்கள். செத்தாலும் வைத்த அடி மாறாத தீரத்துடன் கேசரமாகிய உச்சியில் மனத்தை அசையாமல் வைத்து நிதானமாக வாசியை சமமாக இழுத்து தாக்குங்கள். நெஞ்சில் வஞ்சமின்றி பரம்பொருளையே துதித்து தான் என்ற பராபரனை தரிசியுங்கள். அதனால் வேதனையும் துன்பங்களும் ஏதுமின்றி சும்மாயிருக்கும் தவநிலை அடைந்து தூங்காமல் தூங்கி சுகம் காணுங்கள்.